ஒரு காட்டில் நரி ஒன்று நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த நரி அந்த இடத்தில் பெரிய குழி ஒன்று கண்டது. அட, இங்க என்ன பெரிய குழி ஒண்ணு இருக்கே, கிட்டதான் போய் பார்க்கலாம். நரி அந்த குழிக்கு அருகே வந்து எட்டி பார்த்தது. அட, இந்த குழி ரொம்ப ஆழமா இருக்கே. யாராவது இந்த குழிக்குள்ள விழுந்தா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த குழிக்குள்ள மானோ முயலோ விழுந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு வசதியா இருக்கும். நம்ம அதுகளை காப்பாத்துற மாதிரி நடிச்சு ஈஸியா ஏமாத்திரலாம். சரி, நம்ம இந்த மரத்துக்கு அடியிலே வெயிட் பண்ணலாம். ஏதாவது ஒரு விலங்கு வேகமா ஓடி வந்து இந்த குழிக்குள்ள விழுகத்தான் போகுது. சரி, அது வரைக்கும் இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம். நாம இந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எந்த விலங்கும் இந்த பக்கம் வராது. அந்த நரி வேகமாக சென்று மரத்திற்கு பின்னால் ஒளிந்தது. அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு மான் நடந்து வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த நரிக்கு ஒரே கொண்டாட்டம். எப்படியும் இந்த மான் அந்த குழிக்குள் விழுந்துவிடும் என்று நம்பியது. நிச்சயம் இந்த மானு அங்க இருக்க குழிய பார்க்காம குழிக்குள்ள விழுகத்தான் போகுது. இன்னைக்கு நமக்கு நல்ல விருந்து தான். அந்த மான் பொறுமையாக நடந்து சென்றது. அதனால் அந்த குழியை அந்த மான் பார்த்து விட்டது. அதனால் அந்த மான் குழியை சுற்றி நடந்து சென்றது. அட, என்ன இவ்வளவு பெரிய குழி! நல்ல வேளை பொறுமையா நடந்து வந்தோம். வேகமா ஓடி வந்திருந்தா இந்த குழிக்குள்ள விழுந்திருப்போமே. சரி, இந்த குழியை சுற்றி நடந்து போகலாம். அந்த குழியை சுற்றி நடந்த மான் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றது. நல்ல வேளை தப்பிச்சோம். அட, இந்த மான் குழிய பாத்துருச்சு போல இருக்கே. அதனாலதான் இந்த குழிக்கு ஓரமா ஒதுங்கி போகுது. இப்படி ஏமாந்து போனோமே. சரி, இன்னொரு விலங்கு சிக்காமையா போயிரும். அது வரைக்கும் பொறுமையா காத்திருப்போம். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு முயல் ஒன்று வேகமாக தாவி குதித்து வந்தது. அட, முயல் ஒண்ணு வேகமா வருதே. இது வேகமா வர்றதுனால நிச்சயம் அந்த குழிய பார்க்காது. கண்டிப்பா இந்த முயல் குழிக்குள்ள விழுகத்தான் போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வேகமாக ஓடி வந்த முயல் குழியை கண்டதும் ஒரே தாவாக தாவி வேகமாக ஓடியது. இதை பார்த்ததும் நரிக்கு ஒரே அதிர்ச்சி. அட, இந்த முயல் குழிய ஒரே தாவா தாவிருச்சே. நாம கூட இந்த முயல் குழிக்குள்ள விழுந்துரும் நினைச்சோமே. நம்ம போட்ட கணக்கு தப்பா போச்சே. இன்னும் ஒரே ஒரு தடவை பார்ப்போம். எந்த விலங்கும் மாட்டலைன்னா வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். இதான் கடைசி வாய்ப்பு. நிச்சயம் ஏதாவது ஒரு விலங்கு சிக்குன்னு நம்பிக்கையா இருக்கிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. கொஞ்ச நேரம் பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். திடீரென்று அந்த பக்கமாக நரியின் குட்டி விளையாண்டு கொண்டே அந்த பக்கமாக வந்தது. விளையாண்டு கொண்டே வந்த அந்த நரிக்குட்டி அங்கிருந்த குழியை கவனிக்க தவறிவிட்டது. இதை கண்ட நரிக்கு ஒரே அதிர்ச்சி. அட, என்னோட குட்டி இந்த பக்கம் ஏன் வந்துச்சு? என்னோட குட்டி விளையாண்டுகிட்டே அந்த குழிக்குள்ள விழுக போகுதே. சீக்கிரம் போய் அதை காப்பாத்தணும். ஏதோ ஒரு விலங்கு விழுவுன்னு பார்த்தா என் குட்டியே உள்ள விழுந்துரும் போல இருக்கே. ஏய் புஜ்ஜு, அங்க குழி இருக்கு, அங்க போகாத. அந்த குழிக்குள்ள விழுந்துருவ. அதிக குஷியில் விளையாடி கொண்டிருந்த நரிக்குட்டிக்கு தன் அம்மா சொன்னது ஒன்று கூட காதில் விழவில்லை. அந்த நரிக்குட்டி வேகமாக பல்டி அடிக்கும்போது அந்த குழிக்குள் விழுந்தது. தன் குட்டி குழிக்குள் விழுந்ததை பார்த்த நரி பதறியபடி அங்கு ஓடி வந்தது. குழியை எட்டி பார்த்தது. அந்த குட்டி குழியிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பதை பார்த்தது. அம்மா, என்னை காப்பாத்துங்கம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. புஜ்ஜு, நான் எவ்வளவு நேரமா கத்தி கூப்பாடு போட்டேன், உன் காதுல விழுகலையா? அங்க குழி இருக்கு போகாதன்னு கத்துனேனே. அம்மா, நான் விளையாண்டிட்டு இருந்ததுனால நீங்க சொன்னது எதுவுமே காதுல விழவில்லைம்மா. நான் சொல்றத என்னைக்குமே உனக்கு கேட்கிற பழக்கமே கிடையாது. சரி புஜ்ஜு, நீ அழுகாத. நான் உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். இந்த பக்கம் ஏதாவது ஒரு விலங்கு கண்டிப்பா வரும். அதனோட உதவியோட உன்னை கண்டிப்பா காப்பாத்திடுவேன். அம்மா, என்னை எப்படியாவது இந்த குழியிலிருந்து வெளியே தூக்கி விடுங்கம்மா. புஜ்ஜுமா, நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அட, நான் நினைச்சது ஒண்ணு,
நடந்தது ஒண்ணா இருக்கே. என்னோட கெட்ட சிந்தனைக்கு என்னோட குட்டி இந்த குழிக்குள்ள விழுந்துருச்சே. பாவம், என்னோட குட்டி இந்த குழிக்குள்ள விழுந்து கஷ்டப்படுதே. பார்க்கவே கஷ்டமா இருக்கே. இந்த பக்கம் ஏதாவது ஒரு விலங்கு வந்துச்சுன்னா அவங்க கிட்ட உதவி கேட்டு என் குட்டியை எப்படியாவது நான் காப்பாத்தணும். அந்த நரியும் அந்த பக்கமாக ஏதாவது ஒரு விலங்கு வருமா என்று அதன் வருகைக்கு காத்து கொண்டிருந்தது. அந்த குழியிலிருந்து தனது குட்டியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று நம்பிக்கையுடன் சோகமாக நின்று கொண்டிருந்தது அந்த நரி.